தங்கச்சி வந்துட்டியா? நான் தான் வந்துட்டேன். யார் அண்ணே? யாருக்குமே மனசால கூட தீங்கு நினைக்க மாட்டியே, உனக்கு என்ன இவ்வளவு பெரிய பழி? தங்கச்சி, நல்லவங்களுக்கும் சில நேரத்துல சோதனை வரும். ஆனா இந்த உண்மை இருக்க எப்பவுமே செத்து போவதில்லை. சில சமயம் தூங்கிடுது. இப்ப விழிச்சுக்கிச்சு நான் விடுதலை ஆயிட்டேன். இவன் மாத்திரம் இல்லாத இருந்தா நீ என்ன பார்த்திருக்கவே முடியாதுன்னு. அப்படின்னா உன் உயிரை காப்பாற்றுறது இவன் சொல்லு. கேட்கும் போதே தியாகியா பிறந்திருக்கான் போல் இருக்கு. இந்த குழந்தை யாருதுன்னு கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம் அண்ணே. தேடுவோம், கிடைச்சா கொடுப்போம், இல்ல நாம எடுத்துக்குவோம். சொல்லு. எல்லாரும் சொத்து காசுயா இருப்பாங்க, நம்ம கிட்ட என்ன இருக்கு? எங்கிட்ட 5 ரூபா இருக்கு, வாங்கிக்கோ. குட் மார்னிங் டாக்டர். அடே வக்கீல் சாரா, வாங்க வாங்க. தொழில்லாம் எப்படி நடக்குது? நல்ல ஓட்டம் டாக்டர். அதாவது கேஸ் எல்லாம் ஜெயிக்குது, கட்சிக்காரன் ஓடுறான், பேசுக்கு நீங்க துரத்துறீங்க இல்லையா? கேஸ் எல்லாம் தோக்குது, உதைக்கிறதுக்கு என்ன கட்சிக்காரங்க துரத்துறாங்க, நான் ஓடுறேன். பல பல. இது யாரு? நம்ம வைஃப். என் வைஃப். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. என்னம்மா சைக்கியமா? அவ பேச மாட்டா டாக்டர். ஊமையா? டபுள் கங்க்ராச்சுலேஷன் டாக்டர். அவளை பேச வைக்கிறதுக்கு உங்ககிட்ட கூட்டிட்டு வந்திருக்கேன். அட பாவி, பேச முடியாத புண்டாட்டி வேற யாரு கிடைப்பா? நீங்க பூர்வ ஜென்மத்துல பண்ண புண்ணியம் அவங்க கிடைச்சிருக்காங்க. அவங்கள போய் பேச வைக்கணும்னு முயற்சி பண்றீங்களே, உங்களுக்கு என்ன பைத்தியமா? டாக்டர், அவளோட நான் ஒரு டூயட்டாவது பாடிதான் ஆகணும். நீங்க தான் அவளை பேச வைக்கணும் டாக்டர். இம்பாசிபிள். அவ பிறவி ஊமை இல்ல டாக்டர். அப்படியா? ஆக ட்ரை பண்றேன். வக்கீல் சார், என்ன ஒரு விஷயம்? என்ன? சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசி, தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி 2 தடவை யோசி, கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி 3 தடவை யோசின்னு சொல்லுவாங்க. ஆனா பொண்டாட்டிய பேச வைக்கிறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிக்கணும். டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னால 1000 தடவை யோசிக்கணும். அதையே துணிஞ்சு செய்யறேன். பேச வைங்க டாக்டர். உங்க தலையெழுத்து அப்படி இருந்தா நான் மாத்த முடியுமா? வாங்க. ஓகே. டாக்டர், ஏன் டாக்டர் என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? பொண்டாட்டிய பேச வைக்க கூடாதா? டாக்டர், நீங்க பேசும்போது நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருங்க இருங்க. என்ன பேச வைத்த தெய்வமே, இந்த டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்க வேண்டாம்? ஆரம்ப நஷ்டமே எனக்கு தானே. வாங்க போலாம். எங்க? சைனா பண்ணா இருக்கு. எதுக்கு? எதுக்கா? உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன சொகத்தை கண்டேன்? ஒரு நகை உண்டா, நட்டு உண்டா, கேவலம் ஒரு திருகாணி குச்சி உண்டா? கிடையாது கிடையாது கிடையாது. வாங்க நேர ஊடியா கடைக்கு போய் நெக்லஸ், ஒட்டியானம், மோதிரம், தோடு, மூக்குத்தி, வளையல், லோலக்கு, புல்லக்கு. நல்லா இருக்கு. மூடியா இருக்கடே விலைக்கு வாங்கணும், அவ்வளவுதானே? எல்லாத்தையும் வாங்கி மூட்டை கட்டிக்கிட்டு பஸ்ல ஏறி மவுண்ட் ரோட்டுக்கு வந்து அண்ணா கடைக்கிட்ட இறங்கி அங்க இருக்கிற ஒரு தியேட்டர்ல நல்ல இங்கிலீஷ் படமா பார்த்துட்டேன். புரியலையா? இனிமேதான் இருக்கிற கிளைமேக்ஸ். ஆமா, ஜிலு ஜிலுன்னு லைட்டை போட்டுக்கிட்டு வெஸ்டர்ன் டைப்ல புது புது ஹோட்டல்லாம் நிறைய இருக்குதான். அங்க 2 பேரும் போய் அப்படியே ஜாலியா இறங்கி ஒரு ட்விஸ்ட், ஒரு சாச்சாச்சா 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 சாச்சாச்சா. இதோட பேபாவே தேவல. எனக்கு மயக்கமே வரும் போல இருக்கு. என்னடா மயக்கம் வருதா? யாசையில ஒரு போர்ஷன் சொன்னதுக்கே உங்களுக்கு மயக்கம் வருதா? அட பாவி, புருஷனா பிறந்த ஒவ்வொருத்தன் பொண்டாட்டிய தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறான், யாருக்கும் தெரியாம சமையல் பண்றான், ஜடா பண்ணி விடுறான். நீங்க இதுக்கே மயக்கம் வருதுங்கிறீங்களா? ஆண்டவனே, பகவானே, இந்த ஆளை கொண்டாந்து எந்த தலையில கட்டிட்டீங்க? இது உனக்கே நல்லா இருக்கா? ஐயோ ஐயோ. டாக்டர், லாயர், அண்ணாச்சி, நான் போயிட்டு வரட்டுமா? எங்க நான் போறேன்? அதாவது உனக்கு குழந்தையை காப்பாற்ற கடமை வந்து பாரு, அது மாதிரி ஒருத்தர் நாட்டை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு வந்துருக்கு. யாருன்னு அவங்க? கேட்காத, சமயம் வரும்போது சொல்றேன். குழந்தைய பத்திரமா பாத்துக்க. சரிங்க. அவங்க அப்பா யாருன்னு தேடுறேன், பாப்போம். என்ன இதெல்லாம்? உள்ள விருந்து நடக்குது ஏஜமா. இருந்தா யாருக்கு, எதுக்கு? காரணம் இல்லாம விருந்துங்க. காரணம் இல்லாம இருந்தா? ஆமா, நீங்களே எத்தனை ஏதியா பிளேட்ல சாப்பிட போனா உள்ள இருப்பாங்க. இப்ப உங்களுக்கு என்ன சோறு வேணும்?
போங்க இது உங்களுக்கு தான். ஐயோ மேனேஜர் வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? என்ன அக்கிரமம் அது? என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் விருந்து கொடுத்துட்டு இருக்கேன். இந்த பிச்சைக்காரங்களை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? எதுக்கு விருந்து? பர்த்டே. நான் போன மாதம் போறேன். பூவா பிறக்கிறேன். நான்சென்ஸ். எனக்கு இல்ல. யாருக்கு? வேலாவுக்கு. வேலாவா? அவன் யாரவன்? அங்க பாருங்க. அப்படி ஒரு பெருமிஷனா? வேலா. ஓஹோ, நாய்க்கு பர்த்டேயா? மிஸ்டர், தலைவலிக்க காசு இருக்குது, திங்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்குது. நாய்க்கு என்ன, பூனை எலி மூட்டை பூச்சி கூட பர்த்டே கொண்டாடுவோம். அதை கேட்க நீ யாரு? நானா? இந்த வீட்டு எஜமானி இருக்காங்களே, அவங்களுடைய கணவன். அந்த உறவுக்காக இந்த பஞ்ச கூட்டத்தை அழைச்சிட்டு வந்து எதுக்காக கலாட்டா பண்றீங்க? பஞ்ச கூட்டமா? இவங்கதான் என் சொந்தக்காரங்க. இந்த பாஸ், இவர் யார் தெரியுமா? என் தாய் மாமன். இந்த பெரிய மனுஷன் தான் இவருடைய சித்தப்பா, தெரியுதா? இவர்தான் நாட்டாமக்காரன். இவங்களெல்லாம் உடனே போக சொல்றீங்களா இல்லையா? ராணி, அந்த பொல்லாதவங்க சாப்பிட்டா உதவுதான் உன்னை வாழ்த்தும். இந்த இல்லாதவங்க சாப்பிட்டா அவங்க உள்ளமெல்லாம் உன்னை வாழ்த்தும், தெரியுமா? சாக்கடைக்கு பக்கத்துல வாழ ரெண்டு பஞ்ச பரதேசிங்க என்ன ஒண்ணு வாட்டு தேவையில்லை. இந்தாமா போறீங்களா இல்லையா? அடியாத்தி ஆத்தி அடியாத்தி, யாருக்கு நீ பேத்தி? உன் ஆணவத்தை மாத்தி இந்த ஏழைகளை ஏறெடுத்து பாரம்மா ராஜாத்தி, பாரம்மா ராஜாத்தி. அடியாத்தி, யாருக்கு நீ பேத்தி? உன் ஆணவத்தை மாத்தி இந்த ஏழைகளை ஏறெடுத்து பாரம்மா ராஜாத்தி, பாரம்மா ராஜாத்தி. அடக்கமின்றி நடப்பதுதான் நாகரீகமோ? பிறரை அடக்கி ஆள நினைப்பதிலே உனக்கு மோகமோ? சையான் சப்பாண்டி ஒண்டி மட்டங்கிரி பப்பா டெங்கிரி பிம்பி. அடக்கமின்றி நடப்பதுதான் நாகரீகமோ? பிறரை அடக்கி ஆள நினைப்பதிலே உனக்கு மோகமோ? படித்திருந்தும் பண்புகளை மறக்கலாகுமோ? பண போதையிலே எளியவரை வெறுக்கலாகுமோ? அடியாத்தி ஆத்தி அடியாத்தி, யாருக்கு நீ பேத்தி? உன் ஆணவத்தை மாத்தி இந்த ஏழைகளை ஏறெடுத்து பாரம்மா ராஜாத்தி, பாரம்மா ராஜாத்தி. அருமையிலும் அருமையாக பிறவி கிடைக்குது, அதில் கருணை உள்ள மனிதரைத்தான் பெருமை அணைக்குது. சையான் சப்பாண்டி ஒண்டி பாட்டிங்கிரி பப்பா டெங்கிரி பிம்பி. உருட்டு கண்ணும் மிரட்டு சொல்லும் தரத்தினை குறைக்கும் ஒன்றை உருப்படியாய் செய்து வைத்தார் சரித்திரம் பிறக்கும். அடியாத்தி ஆத்தி. அதிகாரம் செய்தவனோ ஆட்டத்தை முடித்தான், இங்கே அன்பு வழி நடந்தவனோ நாட்டினை பிடித்தான். அதிகாரம் செய்தவனோ ஆட்டத்தை முடித்தான், இங்கே அன்பு வழி நடந்தவனோ நாட்டினை பிடித்தான். இது உழைப்பவரின் பொற்காலம் உலக ஏட்டிலே, உழைப்பவரின் பொற்காலம் உலக ஏட்டிலே. இனி எத்தர்களின் வருங்காலம்
ஆத்தி ஆத்து அடியாத்தி யாருக்கு நீ பெத்தி உன் ஆணவத்தை மாத்தி இந்த ஏழைகளை ஏறெடுத்து பாரம்மா ராஜாத்தி பாரம்மா ராஜாத்தி சையாச பாண்டியோண்டி மா டங்கிரி பப்பா டிங்கிரி பிபி 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 சையாச பாண்டியோண்டி மா டங்கிரி பப்பா டிங்கிரி பிபி. ஏன் வர சொன்னியாமே? ஆமா, நான் உங்களை கூப்பிட்டதுக்கு காரணம் நீ செய்ததெல்லாம் தவறுன்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக இருக்காதுன்னு நிச்சயமா எனக்கு தெரியும். ஏன்னா இவ்வளவு சீக்கிரம் நீ அந்த அளவுக்கு ஒழிந்திருக்க முடியவே முடியாது. ஆல் ரைட். நான் உங்களை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? சொத்துக்காக. அந்த சொத்து எனக்கு ஏன் தேவைப்பட்டது? உன் சுகத்துக்காக. அந்த சுகம் எனக்கு கிடைச்சதா? அது உன் மனசை பொறுத்த விஷயம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் எந்த சுதந்திர வாழ்க்கைக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேனோ அது எனக்கு கிடைக்கல. ரொம்ப சந்தோஷம். நீங்க திரும்பி வந்ததால என் மன அமைதியே அழிஞ்சு போச்சு. அது ஏன் குத்தமா? ஒரு நிரபராதிய பலிவாங்க அந்த தூக்கு மேலக்கே விருப்பம் இல்லை. நான் என்ன செய்வேன்? அப்பா, எந்த ஆணுக்கும் அடிமையாக மாட்டேன்னு நான் செய்த சபதம் என்ன பார்த்து சிரிக்குது. என் முகத்துல காரி துப்புது. என் மன போராட்டத்துக்கு முடிவே இல்லாம போயிடுச்சு. ஏன் இல்ல? அருமையான முடிவு இருக்கு. என்ன அது? நீ திருந்தவா? நான் செய்யறது தவறா இருந்தா திருந்தத பத்தி பேச்சு. அப்ப சரி, நீ திருந்த மாட்ட, உன்னை திருத்த வேண்டியதுதான். அந்த சிரமத்தை நான் யாருக்கும் தரமாட்டேன். நீ தரமாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நானா எடுத்துக்கிட்டேன். அந்த முயற்சியில ஒண்ணுதான், நாய்க்கு பிறந்த நாள் விழா கொண்டாடினியே அன்னைக்கு நான் நடந்துகிட்ட முறை. ஏறாங்க எச்சல் இலைக்காக நாயோடு மனிதன் போட்டி போடுறான். அந்த நாய்க்கு விழா கொண்டாடுறியே, இது அதுக்குமா? அதுக்காக அத்தனை பேருக்கு மத்தியில என்ன அப்படித்தான் அவமானப்படுத்துறதா? உன்னை எங்க அவமானப்படுத்தேன்? உன்னை போல ஏமாளி கிடைக்க மாட்டாங்களா அவைவாங்களே அந்த தண்ட சோத்து பசங்களுக்கு புத்தி சொன்னேன். நிறுத்துங்க. அப்படி எல்லாம் பேச உங்களுக்கு உரிமை கிடையாது. அதேதோ சட்டப்படி எனக்கு அந்த உரிமை இருக்கு. அதாவது நானும் காரணம். அந்த உறவை முறிக்கத்தான் உங்களை பழைச்சிருக்கேன். என்ன சொல்றேன்? இந்தாங்க. என்னது? பத்திரங்கள். பத்திரமா? ஆமா, அப்பாவோட உயில்படி உங்களுக்கு சேர வேண்டிய பாதி சொத்துக்கான பத்திரங்கள். பிடிங்க. மகளே, இன்னும் பால் கூட சாப்பிடலையா? தொடாதீங்க. அந்த அப்பம் போடலாம். முதல்ல பால் சாப்பிடு. விடுங்க. விடுங்க. பால் சாப்பிடு. முடியாது. என் கூட உட்கார தகுதி கூட உங்களுக்கு கிடையாது. வேண்டாம், நான் நிக்கிறேன், நீ உட்காரு. இந்த சாப்பிடு. நீங்க தொட்டத கூட நான் சாப்பிட மாட்டேன். இந்தாங்க. இந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு வெளியே போங்க. இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நம்ம ரெண்டு பேருக்கு மத்தியில இன்னையோட கணக்கு தீண்டது. ராணி, குடும்பம்ங்கிறது கூட்டல் கழித்தல்ல காய்க்க தீக்கிறதுக்கு. அது ஒரு கோயில். போத உங்க உபதேசம். போங்க வெளியே. முடியாது. விரும்பியோ விரும்பாமையோ நம்ம கல்யாணம் நடந்து போச்சு. நீங்க தான் என்ன தொட்டது கூட கிடையாது. உன் விருப்பத்துக்கு விரோதமா தொட வேண்டாம்னு நினைச்சேன். அது ஒரு குத்தமா? இன்னும் என் முன்னால அடிக்கிறீங்களே, அதுதான் குத்தம். போங்க வெளியே. போக மாட்டேன். போக மாட்டீங்க? நிச்சயமா போக மாட்டேன். சுட போறியா? சுடு. மனைவியினுடைய கையால் சாக பாக்கி யாருக்கும் கிடைக்காது. நடக்கட்டும். இல்ல, லட்சியத்தோட வாழ முடியாதுன்னா என்னையே சுட்டுக்க போறேன். என்ன பேச்சுக்காரன்? வேண்டாம், விடு. முடியாது. என் சாவை தடுக்கிற உரிமையை கூட ஒரு ஆளுக்கு தர மாட்டேன். லட்சியத்துக்காக செத்தாங்க பேராவது எனக்கு நினைக்கட்டும். என்ன நிம்மதியா வாழத்தான் விடல, சாக வார்த்தை விடக்கூடாது. நீ சாகக்கூடாது ராணி. என்ன, உன்னை போல பெண்களுக்கு நீ ஒரு பாடமா இருக்கணும். நில்லுங்க. பத்திரம். ஓஹோ, கணக்கு ஒழுங்கா தேவை இல்லையா? ஆமா. ராணி, சில குழந்தைகளுக்கு நெருப்பு சுடும் சொன்னா கேட்காது. தொட்டு பார்த்து அனுபவிச்ச பிறகுதான் புத்தி வரும். பாவம், நீ அந்த ரகத்தை சேர்ந்தவ. தம்பி, உண்மையிலேயே இந்த வீட்டை விட்டு போக போறீங்களா? ஆமா, வேற என்ன செய்யறது? உங்க எஜமானி தான்
கணவன் மனைவிங்கிற தெய்வீக உறவை இந்த கருதாசியால் வெற்றி போட்டாங்களே. நீங்க போயிட்டா அந்த பொண்ணோட கதி என்ன தம்பி? ஏன் பணம் இருக்கு, நிம்மதியா சுகமா ஜாலியா இருக்கலாமே. ராணியை சுத்தி சேரும் பாம்பும் ஊறிக்கிட்டு இருக்கு. நீங்க இல்லைன்னா அது என்ன பாடுபடுத்துமோ சொல்லவே முடியாது. அதனால வேட்டை விட்டு போகாதீங்க தம்பி, போகாதீங்க தம்பி. தைரியமா இருக்கு. நான் ராணியோட கணவன்கிறத நல்லா ஞாபகத்தை வச்சிருப்பேன். பட்டுமா?